ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இன்றைக்கி வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனைக்காக வந்துட்டுருக்கு. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும், எல்லா வகையான மக்களுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டுருக்கு. இங்கே மட்டும் இல்லை, த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல்லாக. இந்த ஸ்ட்ரெஸ் என்கின்ற மன அழுத்தம் அப்படின்றது என்னென்னா, மனம் நார்மலாக இயல்பாக ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். அந்த இயல்பான ஸ்டேஜை விட்டுட்டு ஒரு வகையான அழுத்தத்துக்கு உட்படுகிறது. பல காரணங்கள் அந்த அழுத்தத்துக்கு உட்படுது. அந்த மன அழுத்தம் தான் வாழ்க்கையில் எல்லா நோய்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஸோ இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அலோபதிக் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்காக கொடுக்கின்ற மருந்து, அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்காக கொடுக்கின்ற மருந்து என்ன ஆகுது, நாளடைவில் நாளமில்லா சுரப்பிகள் என்று சொல்லப்படுகிறது எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம் அந்த மேஜர் உறுப்புகளை எல்லாம் பாதிச்சிடுது, நாளடைவில் பாதிச்சிடுது. அவங்க அப்படியே ட்ரௌசியாக ஒரு ஸ்டேஜில் அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சப்சிடைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும் பொழுது அது நாளடைவில் அப்படியே அவங்களுடைய எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், பிளட் ஸ்ட்ரீம் சிஸ்டம் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி அவங்கள ஒரு பர்மனண்ட்டான நோயாளியாக உருவாக்கி விடுறது. ஸோ இதுக்கு மருந்துகளை சாப்பிட்றது அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத தீர்வுன்னு தான் சொல்ல முடியாது, தவிர்க்கக்கூடிய தீர்வு தான். ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறதுக்கு என்ன முறைகள் இருக்குது? யோக முறைகள் இருக்குது, தியான முறைகள் இருக்குது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்குது. லைஃப் ஸ்டைல் நம்ம நிறைய மாற்றங்கள் தப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாற்றங்களை எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நடைமுறையில் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாலே ஆங்கில முறை மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் ஸ்ட்ரெஸ்ஸை நார்மல் பண்ணிட முடியும். எப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரீங்களோ, நார்மல் ஆகுறீங்களோ, அப்போ உங்களுக்கு நோய்கள் குறைகின்றன, நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது உருவாக்கப்படுகிறது. ஸ்ட்ரெஸ் குறையும் போது நோய்கள் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. நோய்கள் இல்லை, அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்ற தத்துவப்படி நாம் வரும்பொழுது ஸ்ட்ரெஸ்ஸை எவ்வளோக்கு இல்லாத வாழ்க்கையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நோய்கள் இருக்காது. நோய்கள் குணமாயிடுவீங்க, சீக்கிரம் ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரு நாளும் ஒரு இனிய நாளாக அமையும். நம்ம இனிய நாளாக அமையும்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் காலையில் மார்னிங்கில் ஸ்டேட்டஸ் போட்டால் போதாது. அந்த இனிய நாளாக உண்மையிலேயே அமையணும். அது நம்ம வாழ்த்திட்டா நடக்காது. அது வாழ்த்துற அளவுக்கு மக்களுக்கு இன்றைக்கி தகுதி கிடையாது. அதனால் இவங்க வாழ்த்தெல்லாம் படிக்காது, அது சும்மா வேஸ்ட்டு. ஸோ வாழ்த்துறதை விட நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி வாழணுன்றதுக்கு உரிய விஷயங்களை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். முதல் ஸ்டெப்பு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழணும் அப்படின்னு சொன்னால் பல காரணங்கள் இதெல்லாம் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க, பக்கமாக புக்ஸ் எழுதியிருக்காங்க, நிறைய ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க, பெஸ்ட் செல்லிங் புக்குன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு குறையிறதுக்கு நம்பர் 1 ஃபஸ்ட்டு ரீசன் ஏர்லி மார்னிங்கில் எழுறது. ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் படுக்கையிலேருந்து எழுந்து பிரிஸ்காக நீங்கள் இருக்கும் பொழுது அந்த டைமில், அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் காஸ்மிக்லேருந்து கிடைக்கிற நமக்கு எனர்ஜி ஏர்லி மார்னிங்கில் நம்ம உடம்புக்குள்ளே போந்து எல்லா செல்களையும் போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரெடி பண்ணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஏர்லி மார்னிங்கில் 7:30 நாளில் உங்கள் மனசு எப்படி இருக்குது, உங்களோட சூழ்நிலையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சூரிய உதயமான பிறகு 8 மணி 10 மணிக்கு டே டைமில் கண்ணை முழிச்சு எழுந்து பாருங்கள். அன்றைக்கெல்லாம் நாள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. காலையில் ஏர்லி மார்னிங்கில் 7:30 அன்றைக்கி என்னமோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் எடுத்த வேலைகள் டக்குன்னு முடியும். ரெண்டாவது பெரிய வேலைகள்லாம் டக்குன்னு குயிக்காக முடியும். அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் டைம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுவே லேட்டாக எழுந்து பாருங்கள், 6 மணி 7 மணி 8 மணி 10 மணி எவ்வளோ கூட லேட்டாக 12 மணிக்கும் தூங்குறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எழுந்து பாருங்கள், அன்றைக்கி உங்கள் மைண்டு எப்படி இருக்குது, உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, உங்களை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்கள் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குற மாதிரி தான் அன்றைக்கி பொழுது இருக்கும். இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம், ஒரு பெரிய புக்கே போடலாம். பட் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீவ் ஆகணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏர்லி மார்னிங்கில் எழுறது முதல் ஸ்டெப். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு மனசை மாற்றணும். எல்லா டாக்டர்ஸுமே ஒரு பிரச்சனை போகும்போது மைண்டை கூலாக வச்சுக்கோங்க, கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க அப்படி சொல்லி எல்லா டாக்டர்ஸும் சொல்லுவாங்க. நானும் சொல்கிறேன்.
கூலாக வச்சுக்கோங்க, மைண்டு கண்டிஷனாக வச்சுக்கோங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, எமோஷன் நானும் தான் சொல்கிறேன், எல்லா டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வேணும்னு டென்ஷன் ஆகுறதோ கோவப்படுறதோ எமோஷன் ஆகுறதோ கிடையாது. யாராவது விரும்பி நான் ஆசைப்பட்டு நான் கோவப்படணும் சார், நான் ஆசைப்பட்டு டென்ஷன் ஆகுறேன் சார் அப்படின்னு சொல்லி யாரும் லைக் பண்ணுவாங்களா? யாரும் விரும்புவாங்களா? இல்லை. பூர்வ ஜென்ம கர்ம வாசனையின் காரணமாக அந்த மாதிரியான சூழல்கள் உருவாக்கப்பட்டு அதனால் அவங்க டென்ஷன் ஆவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. டாக்டர் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், சித்திகள்லாம் சொல்லலாம், அமைதியாரு, டென்ஷன் ஆகாத, கூலாயிரு நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்க யாரும் வேணும்னு அந்த நிலைமைக்கு போகிறதில்ல, ஆகணும்னு நினைக்கிறதும் கிடையாது. அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி வாய்ப்புகளை சூழ்நிலைகளை க்ரியேட் பண்ணி டென்ஷன் ஆக வைக்கும், எமோஷன் ஆக வைக்கும். அப்போ நம்ம எங்கே போய் கையை வைக்கணும்? அந்த கர்மாஸ் சரி பண்ணுற வழியில் தான் கையை வைக்கணும், கர்மாஸில் தான் கையை வைக்கணும். அங்கே சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் சரியாயிடும். இதுக்கு டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் மூலிகைகளில் இருந்து எடுத்த மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். மூலிகைகளிலிருந்து எடுத்த மருந்துகள், மூலிகைகளில் எப்படி ஒரு நோய்க்கும் ஒரு மூலிகை இருக்கோ, ஒரு பிரச்சனைக்கும் ஒரு மூலிகை இருக்கோ, இதெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கும் மூலிகைகள் சித்தர்கள் வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய மனநோய்களை ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இயற்கையான மூலிகை மருந்துகள் இருக்கின்றன. அந்த இயற்கையான மூலிகை மருந்துகளை நீங்கள் டெய்லி 2 times 3 times ரெகுலராக மூலிகை மருந்துகளை எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். எப்படி குறையும் அப்படின்னு சொன்னால், உங்கள் கர்மிக் பேலன்ஸில் போய் உள்ளே உட்காந்து கர்மாவில் என்ன செய்யணுமோ செஞ்சு அங்கே குறைக்கும் பொழுது தான் உண்மையிலேயே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். ஸோ உங்களுடைய கர்மாவில் போயிட்டு கர்மா வேலை செய்கின்ற அந்த காரண சரீரம் என்கின்ற கேஷுவல் பாடி, உங்களுடைய 6வது இருக்கிற கேஷுவல் பாடியில் காரண சரீரம் என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய அந்த நுண் உடலில் போயிட்டு அங்கே இருக்கிற நெகட்டிவ் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும், டென்ஷன் குறையும், எமோஷன் குறையும். ஸோ டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மூலிகை மருந்துகள் என்ன செய்யும்னா, உங்களுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏவில் போய் வேலை செய்யும், உங்களுடைய காரண சரீரத்தில் போய் வேலை செய்யும். அதனால் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் குறையும். அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும். நீங்கள் இயற்கையான சைடு எஃபெக்ட் இல்லாத, எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத வகையில் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். எப்படி சார் குறையும் ஸ்ட்ரெஸ்? அந்த மருந்து சாப்பிட்டு அடுத்த நாள்லேருந்தே வேலை செய்யும். சில பேர் மருந்து சாப்பிட்டு அடுத்த 1 hourலேயே சொல்லுவாங்க. சில பேர் 2 நாள் ஆகும், சில பேர் 3 நாள் ஆகும், அதிகபட்சம் 2 நாள் 3 நாள். உடனே தெரியும், போட்ட உடனே அடுத்த மொமெண்ட்டே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு ஸ்பீடாக வேலை செய்கின்ற, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்கின்ற மூலிகை மருந்துகள் இருக்கின்றன. பொதுவாகவே மூலிகை மருந்துகள்லாம் ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யும், 6 மாதம் சாப்பிட்ணும், 1 வருஷம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. அலோபதி மருந்துலாம் உடனே இன்ஸ்டண்ட்டாக வேலை செய்யும். அலோபதி மருந்துகளில் எப்படி இன்ஸ்டண்ட்டாக வேலை செய்யுதோ அதே மாதிரி மூலிகை மருந்துகள் வேலை செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டன்சைஸ் பண்ணி அந்த மூலிகை மருந்துகளை கொடுக்கணும். கொடுத்தா அடுத்த மொமெண்ட்டே வேலை செய்யும். ஆங்கில முறை மருந்துகளை விட அதிகமான வேகத்திலேயே வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரியான மூலிகை மருந்துகளை உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது, அந்த மருந்துகளை நீங்கள் உண்ணும் பொழுது ஃப்ரம் day 1 onwards யூ கேன் ரியலைஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுவர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் குறையும், அந்த ஸ்ட்ரெஸ் உருவாவதற்கான சூழ்நிலைகள் மாறும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கக்கூடிய நபர்கள் மாறுவார்கள். இது எல்லாமே நீங்கள் சொல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்க, அங்கே சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். நீங்கள் அண்டத்தில் வெளியில் ஒரு மாற்றம் செய்யணும்னா உள்ளே சில மாற்றங்கள் செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வெளியே மாறிடும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஜீனில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி வெளியே சுச்சுவேஷன் மாறும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை இயற்கையான மூலிகை மருந்துகளை பயன்படுத்தி இயற்கையாக எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அதிலிருந்து வெளியே ஆரோக்கியமாக வாழுங்கள்.